நாளைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய வேத வாக்கியம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இந்த 7 நாட்களும் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். அதன் தலைப்பு ஏதேனின் நன்மைகள். ஏதேன் தோட்டத்தில் நன்மைகள் என்ற தலைப்பில் தொடர்ந்து 7 நாட்களை நாம் தியானிக்கப் போகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வார்த்தையை கேட்டு பயனடையுங்கள். ஆதியிலே தேவன் மனிதனை உண்டாக்கி அவனை ஏதேன் என்னும் நன்மைகள் நிறைந்த தோட்டத்திலே குடிவைத்தார் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். மனிதன் நன்மைகளை அனுபவிக்கும்படி தேவனால் உண்டாக்கப்பட்டான். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னவென்றால், மனிதன் தேவனுடைய நன்மைகளை பெற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது நன்மைகள் நிறைந்த வாழ்க்கை போல் தெரியவில்லை. மனிதர்களுடைய வாழ்க்கை எங்கும் தீமைகள் நிறைந்திருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த நிலைமைக்கு காரணம் என்னவென்றால், மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே இந்த பரிதாப நிலைக்குள்ளே விழுந்து விட்டான். பாவத்தின் நிமித்தம் தேவன் அருளிய எல்லா நன்மைகளையும் மனிதன் இழந்து போனான். ஆனால் மனிதன் மேலுள்ள தேவனுடைய நேசம் மாறாதபடியினாலே மனிதன் செய்த பாவத்துக்கு நிவாரணம் பண்ணும்படி தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்கின்ற வேத வசனத்தின்படி இயேசு நம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எல்லா மனிதர்களுக்கும் பாவத்திலிருந்து மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். பாவத்தினாலே விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கும்படி கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு மறுபடியும் ஏதேனின் நன்மைகளை அனுபவிக்கும்படி உயர்ந்த ஸ்தானத்துக்கு தேவனாலே கொண்டு வரப்படுகிறார்கள் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டவர்கள் ஏதேனின் நன்மைகளை சுதந்தரித்து அவைகளை அனுபவிக்க வேண்டுமானால் அவைகளை குறித்த அறிவை முதலாவது வளர்த்து கொள்ள வேண்டும். ஏதேனில் என்ன நன்மைகளெல்லாம் இருந்தது என்பதை வேதத்திலிருந்து கண்டுபிடித்து விசுவாசித்து அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். மீண்டுமாக நாளை தினத்தில் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.